என்னதான் சதி சிவிங்கோட சேர்ந்து அந்த விருந்துல சிறப்பா பங்கெடுத்தாலும் திடீர்னு அவங்கள சோகம் ஆட்கொள்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தகப்ப தச்ச தான் கூட பேசவே இல்லையே அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் நான் மேல கோமா தான் இருக்காரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக அவரோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா விஜயாவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா என் மேல இன்னும் கோமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம தச்சேன் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி விஜயாக்கா முந்திக்கிட்டு எப்படி விஜயாக்கா முந்திக்கிட்டு இல்ல யாரு இவரு உங்க அப்பா, நீ யாரு, அவருக்கு இருக்கிற பொண்ணுங்களையே நீதான் ரொம்ப செல்ல பிள்ளை, ஓ மேல கோவப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி விஜயாக்கா பேச ஆரம்பிக்க இல்ல அப்பா கோமா தான் இருக்காரு அப்படின்னு சதி சொல்றாங்க. இல்லனா இந்நேரம் நடந்த அந்த மன விருந்துல அந்த கல்யாண விருந்துல அவர் பங்கெடுத்திருக்கணும் தானே. அம்மா வந்தாங்க, அக்காமார்கள்லாம் வந்தாங்க, நீங்க கூட வந்தீங்க, ஆனா அப்பா வரலையே அப்படிங்கிறாங்க சதி தேவி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட அவர் இன்னும் பேசலங்கிறாங்க. இல்லமா உன் மேல எனக்கு கோவம் இல்ல, சிவனை மருமகனா ஏத்துப்பேன்னு உனக்கே முன்னாடி நீ குழந்தையா பிறக்கறச்சையே மகாவிஷ்ணுக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். இருந்தாலும் எதுக்காக இந்த கல்யாண விருந்துல நான் பங்கெடுக்கல தெரியுமா? சிவனுக்கு எனக்கும் புதுசா ஆகாது, பொதுவாவே ஆகாது. சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன், அதெல்லாம் வேண்டான்னு வெறுக்கிறவர் அவரு. சரி என்னால அவருக்கு பிரச்சனை வேண்டாம், கோவத்துல அவரோ இல்ல அவரோட சைடு மக்களோ சாப்பிடாம போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் விருந்துல நான் பங்கெடுக்கலங்கிறாரு தாட்சன். இருந்தாலும் உன் கல்யாணம் என்னோட 100% விருப்பத்தின்படி நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கல்யாணம் நடந்து போச்சு, உன்னை நல்லபடியா புகுந்த வீட்டுக்கு வழி அனுப்ப வேண்டியது ஒரு அப்பனா என்னோட கடமை, அந்த கடமையை நான் சரியா செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இது என் விருப்பத்திற்கு இணங்கனுகளும் கலங்காதே மகளே கலங்காதே அப்படிங்கிறாங்க. சரியும் சந்தோஷப்படுற. அந்த பக்கம் தோட்டத்து பக்கத்துல நம்ம சிவன் அவரோட சிம்மாசனமான அந்த பாறையில உட்கார்ந்துகிட்டு இருக்க சப்தரிசிகள் முன்னாடி உட்கார்ந்து சிவன் கிட்ட சில டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு காலமா நீங்க ஒரு தவ ரிஷியா இருந்தீங்க, தவத்திலேயே மூழ்கி கிடப்பீங்க, ஆனா இப்பயோ கல்யாணமாயி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா, இதுக்கப்புறம் நீங்க இல்லத்தரசனா இருக்க போறீங்களா இல்ல தவத்தரசனா இருக்க போறீங்களா, தவத்தை கைவிட போறீங்களா இல்ல கண்டினியூ பண்ண போறீங்களா அப்படின்னு காசிபுரிசி விசாரிக்க வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு காட்டுல தபம் புரியவும் முடியும், வீட்டுல இல்லத்தரசனாவும் காட்டுல ஆன்மீகத்து அரசனாவும் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். கல்யாணமும் தவ வாழ்வும் இணைந்தே பயணிக்கலாம், அதில் தவறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு நம்ம சிவன். நான் சதியை கல்யாணம் பண்ணது கூட இது சாத்தியம்தான் அப்படின்னு உலகத்துக்கு உணர்த்தத்தான் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். அதே சமயம் தூரத்துல இருந்து தச்சனோட சத்தம் கேக்குது, அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறாரு தச்சன். கல்யாணத்துக்கு அப்புறம் சிவனை நேருக்கு நேர் பார்த்து இப்பதான் பேச போறாப்ல, என்ன சொல்ல போறாரோன்னு எல்லா பேருமே பயப்படுறாங்க. கல்யாணம்ங்கிறது ஒரு நிலை, தவம்ங்கிறது வேற ஒரு நிலை, ரெண்டுமே வேறுபட்ட நிலைகள். கல்யாணம் குடும்பம் குட்டிங்கிறதெல்லாம் இல்லத்தரசனுக்குரியது. அந்த குடும்ப வாழ்க்கை சிறக்க காரணமா இருக்கிறதே தான் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், தான் பிள்ளைகளை நல்லா வச்சுக்கணும், தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஆசைகள் தான். ஆனா ஆசைகள் தான் தவ ரிஷிகளுக்கு மிகப்பெரிய எதிரி. அப்படி இருக்க ரெண்டையும் சேர்ந்தாப்புல பயணிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறாரு தச்சன். நீங்க சொல்றது சரிதான், ஆனா எல்லா வசதிகளும் இருந்து எல்லா சொந்த பந்தங்களும் இருந்தும் எந்த உறவு முறைக்குள்ளேயும் மட்டும் சிக்கி தவிக்காம அப்படி பேலன்ஸ் பண்ணி வாழ்ற வாழ்க்கையும் தவ வாழ்க்கை தானே அப்படிங்கிறாரு நம்ம சிவன். கல்யாண வாழ்க்கையில என்ன கடமைகளோ அந்த கடமைகளை செய்யலாம், இருந்தாலும் மோகத்தில் ஆட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. பொண்டாட்டி முந்தானையே புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க கூடாது அப்படிங்கிறாரு. குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே கூட அறத்தை ஃபாலோ பண்ணணும், பொய் சொல்லாது, மித்தவங்களுக்கு துன்பம் ஊறு விளைவிக்காது, நம் கடமையை சிறம்பட செய்து கொடுப்பது அதுவும் தவ வாழ்க்கை தானே அப்படிங்கிறாரு. நீங்க சொல்றதெல்லாம் தியரியா நல்லா இருக்கு, ஆனா பிராக்டிகலா இது பாசிபிள் இல்லங்கிறாரு நம்ம தச்சன். சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டங்கிறாரு. அதுக்கு நம்ம சிவனோ நான் சொல்றதான் செய்வேன், செய்ததான் சொல்வேன் அப்படின்னு அவரும் பாயிண்ட் பிடிக்கிறாரு. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், பொதுவா என்னோட மருமக பிள்ளைகள்லாம் நான் நடத்துற யாகத்துல பங்கெடுப்பாங்க, நீங்களும் வாங்க, வேணும்னா நான் நடத்த போற அந்த யாகத்துல பங்கெடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே மன வாழ்க்கையிலயும் இருக்கலாம் தவ வாழ்க்கையிலயும் இருக்கலாங்கிறீங்கல்ல, மன வாழ்க்கையில என் கூட என் மருமக பிள்ளைய செய்யற மாதிரி நீங்களும் செய்யுங்க, அட் த சேம் டைம் தவ வாழ்க்கையும் ஃபாலோ பண்ணி காமிங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு நம்ம தச்சன். எங்க தரப்பு சம்பிரதாயங்களை ஏத்துக்கிட்டு நாங்க நடத்த போற அந்த வேள்விக்கு நீங்க வருகை தாருங்கள் அப்படிங்கிறாரு தச்சன். தெளிவா நோட் பண்ணிக்கங்க, எங்கள் தரப்பு சம்பிரதாயங்களை ஏத்துக்கிட்டு வருகை தரணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க, இங்க இருக்கிற எல்லா பேரும் அதுக்கப்புறம் நீங்க சொல்றத கரெக்ட்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம சந்திரரோட தகப்படும் சப்தரிசிகள்ல ஒருத்தவர் அங்க இருக்காரு இல்லையா, அவர் அதுக்கு சாத்தியமே இல்ல, ஏன்னா நாளை காலையில இவங்க புகுந்த வீடு நோக்கி புறப்பட்டு போகணும், அதுக்கு அப்புறம் தான் நீங்க யாகம் நடத்த போறீங்க, அவங்க கிளம்பின பிறகு யாகத்துல பங்கெடுப்பதுங்கிறது சாத்தியம் இல்ல அப்படிங்கிறாரு அவர். அதுக்கு நம்ம சிவனோ இல்ல வேணும்னா நாங்க புகுந்த வீட்டுக்கு போறத போஸ்ட்போன் பண்ணிக்கிறோம், நான் அவரோட வேள்வியில அவரோட யாகத்துல பங்கெடுக்கிறதுனால அவருக்கு ஒரு சந்தேகம் தீருன்ற பட்சத்துல என் மாமனாரோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது மருமகனா என்னோட கடமை இல்லையா, நான் அதை செப்பனையே செய்வதற்கு தயாராக இருக்கிறதாக சொல்கிறார். இதை தன்னோட பாக்கியமா கருதுற அவன் சொல்றாரு. அந்த யாகத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க இருந்து புறப்பட்டு போவோம்னு வேற வாக்கு கொடுத்துறாரு சிரிச்ச முகத்தோட. அதுவும் அப்ப நம்ம தச்ச இங்க பாருங்க, நானா வந்து அவரை வாங்கலாம் கூப்பிடல, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, கண்டென்ட்டை ஒட்டி நான் 2 வார்த்தை பேசினேன் அவ்வளவுதான். ஆனா இப்ப வர்றதுக்கு முழு மனதா சம்மதிச்சிருக்கிறது அந்த
சிவன் தான். நாளை பின்ன ஏதாவது முன்ன பின்ன ஆச்சுன்னா ஏன் தலையை உருட்டக்கூடாது பாத்துக்கோங்க அப்படிங்கிறாரு தச்சன். நடக்க போற இந்த யாகம் ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி வைக்க போகுது அப்படிங்கிறாரு நம்ம தச்சன். எல்லா பேருமே அந்த யாகத்துல பங்கெடுக்கணும்னு மொத்தமா எல்லாருக்கும் வரவேற்பு கொடுத்துட்டு தச்சன் அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பக்கம் தச்சனோட பொண்டாட்டி கூட போய் தச்சன் கிட்ட கேக்குறாங்க, ஏங்க தேவையில்லாத இந்த விபரீத வேலை, அவங்கள விட்டீங்கன்னா புகுந்த வீட்டுக்கு நல்ல நேரம் பார்த்து போயிருப்பாங்கல்ல, விட வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. நானா ஒண்ணு வற்புறுத்தி கூப்பிடலையே, அவராதானே வரேன்னு சொன்னாரு, வரட்டுமே, நம்ம கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிறாரு தச்சன். அந்த பக்கம் பார்த்தா பிறகுமுனி கொஞ்சம் சோகத்துல எதிர்காலத்தை கணிச்சு கொஞ்சம் சோகமா இருக்காரு. இல்ல இது நடக்க கூடாது, இது நடக்க கூடாதுங்கிறாரு. என்னாச்சு ஏதுன்னு நம்ம காசிபரிசி விசாரிச்சா, இல்ல யாகத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க புகுந்த வீட்டுக்கு போறதா சொல்றாங்க இல்லையா, அது அபசகுண நேரம். அந்த நேரத்துல வெளியில போறதுங்கிறது சிவனுக்கு எந்த ஒரு சுப அபசம் இது எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா அவன் சிவன் கடவுள். ஆனா மனித ரூபத்துல இருக்கிற சதி தேவிக்கு இந்த சுப அசுப நேரங்கள்ங்கிறது அஃபெக்ட் பண்ணும். ஏதாவது கெட்ட விஷயம் நடக்குமோன்னு பயமா இருக்கு. கெட்ட நேரத்துல போய் அவங்க புறப்பட்டு போறாங்களே, அப்படி புறப்பட்டு போக கூடாதுங்கிற மாதிரி பிறகுமுனி சொல்றாரு. இத பத்தி அப்ப நீங்க தச்சங்கிட்ட பேசுங்க, நல்ல நேரம் பார்த்து தம்பதிகளை அனுப்பி வைக்கிறதுக்கான அந்த வேலையை பாருங்கன்னு காசிபரிசியும் சொல்ல, பிறகுமுனி அதற்கான வேலைகளை செய்ய இருக்கிறதாக சொல்றாரு. இந்த பக்கம் விஜயாக்கா கிட்ட நம்ம சதிதேவி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சம்பிரதாயங்கள் பொதுவா சிவனுக்கு பிடிக்காது. ஆனா சம்பிரதாயங்களை தன்னோட உயிர் மூச்சா நினைக்கிறவரு தச்சன். இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல, அதுவும் சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு வேள்வியில ஒரு யாக்கையில ஒரு யாகத்துல சந்திக்க போறாங்கன்னு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்கிற மாதிரி சதிதேவி சொல்றாங்க. ஆனா அதுக்கு நம்ம விஜயாக்காவோ அதெல்லாம் ஒண்ணு ஆகாதிரி, ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாத அப்படிங்கிறாங்க. ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சிவன் ரொம்ப வைராகியக்காரராமே. அப்படி வைராகியமா இருக்கிற ஒரு ஆம்பளை கூட உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? அவரோட பூத கணங்கள் எல்லாத்தையும் நீ பாத்துருக்க தானே? அந்த பூதங்கள் எல்லாம் அவரோட இடத்துல தானே வாழ்கின்றன. அந்த மாதிரி ஒரு இடத்துல பூதங்களுக்கு மத்தியில உன்னால சிவன் கூட குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க விஜயாக்கா. எப்படி நீ பூத கணங்களோட மயானத்துல சுடுகாட்டுல வாழ போறையோ தெரியல அப்படின்னு ஏத்தி விடுது. அதுக்கு நம்ம சதிதேவியோ, வருத்தப்படாதீங்க, அவர் மயானத்தில் வாழ்கிறவர் தான், புலித்தோலை தா உடம்புல சூட்டுனவர் தான், சாம்பலை எடுத்து சந்தன மாதிரி நெத்தியில பூசிக்கிறவர் தான் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுதானே நான் அவரை காதலிச்சேன். அந்த சூழ்நிலைகளை நான் ஏத்துக்க தயாரா தான் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா நல்ல மனசோட சதிதேவி பேசுறாங்க. அங்க இந்த அக்கா ஒரு சூப்பர் விட்டு போடுறாங்க. என்ன சொல்றாங்க, சிவனுக்காக நீ ஏகப்பட்ட விஷயங்களை நீ துறக்கிற, தியாகம் பண்ற, செல்வ செழிப்பு, மாட வாழ்க்கை, சொந்த பந்தம் எல்லாத்தையும் தியாகம் பண்ற. உனக்காக அவர் கேவலம் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ண கூடாதா? நீ எவ்வளவோ தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, அதே மாதிரி அவர் இத கொஞ்சம் தியாகம் பண்ணி பெரிய மனசோட அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாதா? சகிப்புத்தன்மையோட இருக்க கூடாதா? அப்படி இப்படின்னு பேசி நல்லா தூண்டி விடுது. எங்க போய் முடிய போதோ அந்த பக்கம் பிறகுமுனியோ சிவசக்தி கல்யாணத்தினால ஏதோ ஒரு பெரிய பிரளயம் நடக்க போகுதுன்றது மட்டும் நல்லா தெரியுதுங்கிறாரு. எனக்கு என்னமோ சிவசக்தி கல்யாணம் எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில நடந்து முடிஞ்சது, அதை விட இன்னும் ஏகப்பட்ட கஷ்டங்களை சதியை அனுபவிக்க போறாளோ அப்படின்னு எனக்கு தோன்றதா பிறகுமுனி எடுத்து சொல்றாரு. என்ன இப்படி சொல்றீங்க? நல்ல வார்த்தை பேசுங்க. சதி யார கல்யாணம் பண்ணிருக்கிறா? அந்த சிவனையே கல்யாணம் பண்ணிருக்கிறா. சிவ மந்திரத்தை ஒருத்தவர் சொன்னா போதும் அவரோட கெட்ட நேரம் எல்லாம் ஓடி போகும். அப்படி இருக்க சிவனையே கல்யாணம் பண்ணிருக்கிற சதிக்கு இந்த மாதிரி நடக்குமா? வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறாரு காசிபரிசி. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், கிரகங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்துட்டு மறுபடியும் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே நம்ம பிறகுமுனி, நான் சுவாசிக்க கூட சம்டைம்ஸ் மறந்துருக்கிறேன், ஆனா என்னோட கணிப்பு மட்டும் தவறுனதே கிடையாது, நான் சொல்றதெல்லாம் சத்தியம், சிவசக்தி வாழ்க்கை சிறப்பா சந்தோஷமா இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு பிறகுமுனி. காசிபரிசிக்கு ஷாக்கு. கிரகங்களோட நிலையோ இன்னும் அதிகமான தீங்கு தான் ஏற்பட போகுது, வேதனை தான் காத்திருக்கு அப்படிங்கறத தான் எடுத்து சொல்றதா சொல்றாரு. இதை விட என்ன பெருசா வேதனையை கொடுத்துட முடியும்? எனக்கு ஒன்னும் புரியலையேங்கிறாரு காசிபரிசி. இந்நேரம் சிவனும் சக்தியும் புகுந்த வீட்டுக்கு கைலாய மலையை நோக்கி புறப்பட்டு போயிருக்க வேண்டும். நல்ல நேரம் இருந்துச்சு. ஆனா வேள்வி நடத்த போறேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த நல்ல நேரத்தை கெடுத்து விட்டாரு தச்சன். இவங்க வேள்வி முடிஞ்சு திரும்ப கிளம்பி போக போற அந்த நேரம் கெட்ட நேரம், அபசகுணம். இப்படி தப்பான நேரத்துல புறப்பட்டு போறது எனக்கு சரியா படல. அவங்க போற நேரம் நல்ல நேரமா இருக்கணும், என்ன வரணும் தெரியலங்கிற மாதிரி பிறகுமணி சொல்லி வருத்தப்படுறாரு. ஒன்னு பண்ணுங்க, அப்போ இந்த மேட்டர் எல்லாத்தையும் தச்ச கிட்ட சொல்லி அவங்க கிளம்பி போற அந்த டைம் நிப்பாட்டுங்க, மாத்துங்க, கொஞ்ச நாள் தள்ளி நல்ல நேரத்திலேயே புறப்பட்டு போகட்டுமே, என்ன அவசரம் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாரு, நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் அந்த ஆளு கேப்பாப்ல அப்படின்னு எடுத்து சொல்றாரு. சரி நான் முயற்சி பண்ணி பாக்கணுங்கிறாரு பிறகும். அந்த பக்கம் வேள்விக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் சாஸ்திரம் சம்பிரதாயத்தோட. தச்சனும் வராரு. வந்து சுத்தி முத்தியும் பார்த்துட்டு என் மருமக பிள்ளைங்க நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க, கூப்பிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க, ஆனா அந்த சிவன் மட்டும் வரலையே, அவன் தான் குணத்தை காட்டிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது பின்னாடியே பார்த்தா சிவனும் சதியும் வேள்வி நடக்கிற அந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. சிவன் வல்லையே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த தச்சன் இப்ப வந்துகிட்டு இருக்கிற சிவனை பார்த்து, நில், பக்கத்துல வராத, அப்பாலே போ அப்படிங்கிற. இது என்னயா வம்பா போச்சு, வந்தாலும் குத்தம் வரலாலும் குத்தல அப்படிங்கிற மாதிரி நம்ம சதி யோசிக்கும் போது இவரே நம்ம சிவன் கிட்ட போய், நீங்க இந்த யாகத்துக்கு வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நேர்ல வந்து அதை நீங்க பொய்யாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சிவனோ, நான் இந்த யாகத்துக்கு வருகை தந்தது உண்மைதான், ஆனா நான் இன்னும் பங்கெடுக்கவில்லையே அப்படிங்கிறாரு சிவன். ஏன்னா நான் இந்த யாகத்துல பங்கெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட
அனுமதி தேவை இல்லையா, நீங்க அனுமதித்தால் நான் பங்கெடுப்பேன், இல்லைன்னா இப்படி தூரமா இருந்து பாத்துக்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம தச்சன் சிவனை கீழ இருந்து மேல வரைக்கும் அப்படி ஏறெடுத்து பார்த்துட்டு யாகத்தில் உங்களால பங்கெடுக்க முடியாது அப்படிங்கறத கொஞ்சம் இன்டைரக்டா சொல்றாரு. எப்படி சொல்றாரு, நம்ம விஜயாக்கா இருக்கால அவளை கூப்பிட்டு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு திட்டுறாரு. ஏன்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன் அப்படின்னு விஜயாக்கா கேட்க, யாகத்துக்கு வர எல்லா பேர்கிட்டையும் எப்படி வரணும், என்ன சாஸ்திர சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கூட்டு வரது இல்லையா, புத்தி கித்தி கெட்டு போச்சா அப்படின்னு விஜயாவை திட்டுறாரு. யாகத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு தூய்மை இருக்கு, அதை கெடுக்கிற மாதிரி யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சிவனை பார்த்து சொல்றாரு. உன் தங்கச்சி புருஷன் யாகத்துக்கு இப்படித்தான் வருவாரா அப்படின்னு சத்தம் போறாரு. உனக்கு தெரியாதா, யாகத்துக்கு பவித்திரமா புனிதமா வரணும், பரிசுத்தமான உடல்ல பவித்திரமான ஆடைகளை சூட்டி வரணும், கழுத்துல மாலை அணிந்து கொண்டு வரலாம். ஆனா பாம்பை சுட்டிட்டு யாராவது வருவாங்களா? பவித்திரமான ஆடைகளை அணிந்து கொண்டு யாகத்துக்கு வரணும். யாராவது புலி தோலை போத்திக்கிட்டு வருவாங்களா? இந்த சிவனுக்கு பவித்திரத்தை பத்தி எடுத்து சொல்றதுக்கு எதுக்கு மறந்தனி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை திட்டுற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்ல சிவனை பத்தி. அப்படியே சிவங்கிட்ட போய் என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் அவசார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அப்படியே நல்ல மாதிரியே பேசுறாருங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நடக்கவிருக்கிறது ஒரு புனித யாகம். என்னால இயற்றப்பட்ட நியமங்களையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அகிலமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு, உலகமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க நான் வகுத்த விதிமுறைகளை மீறலாமா? அது உங்களுக்காக முடியாது. உலகமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சம்பிரதாயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். நீங்க இந்த யாகத்துல பங்கெடுக்கிறதா இருந்தா கழுத்துல இருக்கிற அந்த பாம்பை தூக்கி வீசி எறிங்க, உடம்புல சுத்தி இருக்கிற அந்த புலி தோலை தூக்கி வீசி எறிங்க. நான் டிரெஸ் தரேன், அந்த டிரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அதுலயும் ரொம்ப குறிப்பா செத்து போன பணத்துல இருந்து எடுத்த சாம்பலை உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு இருக்கீங்களே, அது மிகப்பெரிய அபசகுணம். நாங்க நடத்துற வேள்விக்கு அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட் ஆனது அது. அதனால போய் தீட்ட கழிக்கிற மாதிரி நல்லபடியா குளிச்சுட்டு வாங்க. அந்த மாதிரி வந்தீங்கன்னா தான் இந்த யாகத்துல உங்களால பங்கெடுக்க முடியும், இல்லனா வாய்ப்பில்ல ராசாங்கிறார். நீங்க தானே சொன்னீங்க, பொதுவா திருமண பந்தத்துல இருக்கிறவங்க தவம் செய்ய மாட்டாங்க, அவங்க யாகம் தான் செய்வாங்க, கடவுளை நோக்கி கும்பிடுவாங்க. திருமண வாழ்க்கையில இருந்துகிட்டே தவ வாழ்க்கையை கன்னியூ பண்ண முடியும் நீங்க தானே சொன்னீங்க. திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் யாகம் செய்வாங்க, எங்க நீங்க இந்த யாகத்தை செய்யுங்க பாப்போம், அதுவும் சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தச்சன் கேக்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நான் ஏன் என்னோட இந்த வெளி தோற்றத்தை மாத்தணும்? நீங்க சொல்ற சம்பிரதாயங்கள் எல்லாம் இந்த ஆடையோட என்னை அனுமதிக்காதா? நீங்க யாகத்துல என்னெல்லாம் பண்ண சொல்றீங்களோ என்னெல்லாம் விட சொல்றீங்களோ அதெல்லாம் நான் பண்றேன் விடுறேன், ஆனா இந்த ஆடையோட என் தோற்றத்தோட நீங்க அதை அனுமதிக்கலாமே அப்படின்னு கேக்குறாரு. யாகங்கிறது தேவ தேவியர்களை அவங்களோட மனசை குளிர்விக்கிறதுக்காக நடத்தப்படுகிறது. அப்போ பவித்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம். நாம பவித்திரமா இருக்கணும், நம்மள சுத்தி இருக்கிற இந்த இடத்தையும் பவித்திரமா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாதான் தேவ தேவர்கள் சந்தோஷப்பட்டு மனமும் வந்து நம்ம வேண்டறத கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட கோபத்துக்கு ஆளாயிடுவோம் அப்படிங்கிறாரு தச்சன். அட நீங்க என்ன உடம்ப பரிசுத்தமா வச்சுக்கணும், சுத்தி இருக்கிற இடத்தை பரிசுத்தமா வச்சுக்கணுங்கிறீங்க, ஆனா நான் என் மனசை பரிசுத்தமா வச்சுக்கிட்டு வாரேங்கிறேன். நீங்க சொல்ற அந்த பரிசுத்தம் மனதில் இருந்தால் போதுமே அப்படின்னு நம்ம சிவன் பாயிண்ட பிடிச்சு கேக்குறாப்ல. இல்ல எல்லா சமயமே நமது உள்ளம் நமது மனம் பரிசுத்தமாக இருப்பது இல்ல, சில சமயம் அது கொஞ்சம் செல்ஃபிஷா சுயநலமாவும் யோசிக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம யாகூதி கொடுத்து அத தேவர்கள் ஏத்துக்காம போயிட்டாங்கன்னா அது பிரச்சனை பெருசாயிடும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அப்படியா, அப்ப ஒண்ணு பண்ணலாம், நானு இதே ரூபத்துல அப்படியே வந்து உங்களுக்கு யாகூதி செய்யறேன், யாகத்துல பங்கெடுக்கிறேன். என்னோட யாகூதிய தேவாதி தேவர்கள் ஏத்துக்கிறார்களா இல்லையா அப்படிங்கறத இன்னைக்கு பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாரு. கண்டிப்பா தேவர்கள் இந்த ரூபத்துல நான் கொடுக்கிற அந்த யாகூதிய ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மூலமா தவத்துக்கும் யாகத்துக்கும் வித்தியாசம் இல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியுங்கிறாரு. இல்ல நீங்க சொல்றீங்களேன்னு முயற்சி பண்ணலாம், ஆனா அது எப்படி சாத்தியம்? இது வரைக்கும் நான் எவ்வளவு யாகம் பண்ணிருப்பேன் தெரியுமா, அது எல்லாமே நீங்க சொல்றபடி நடந்தா பொய்யாயிடும், அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அதுக்கு நம்ம சதிதேவி, அப்பா போது நிப்பாட்டுங்க, ஈசன் எப்பவுமே அவர் விருப்பப்படி இதே தோற்றத்துல தான் இருப்பார், இவர் இந்த யாகத்துல பங்கெடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதே ரூபத்துல தான் அவர் வருவாரு, பங்கெடுப்பாரு, ஏத்துக்கங்க. முடியலையா ஃப்ரீயா விடுங்க, நாங்க இப்பயே கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க சதி. இந்த ஒரே ஒரு யாகத்துக்காக போயும் என் புருஷன் உருவத்தை மாத்துவாரா? மாட்டாரு அப்படிங்கிறாரு. நீ சொல்றது சரிதாமா, ஏன்னா ஈசன் தான் உருவத்தை மாத்தி ஒரு பிரயோஜனம் இல்லங்கிறாரு தச்சன். தொன்று தொட்டு நடக்கிற பாரம்பரிய விஷயம் இது. இதுக்கப்புறம் நான் நினைச்சா கூட சிவனை இந்த யாகத்துல என்னால பங்கெடுக்க வைக்க முடியாதுங்கிறாரு, ஆமானப்படுத்துற. இதுக்கப்புறமும் கூட யாகத்துல இவர் நான் பங்கெடுக்க சொல்லலாம், எல்லாத்தையும் நான் மறந்தா கூட ரொம்ப முக்கியமான விஷயம், யாகத்துல பங்கெடுக்கிறவங்க தலைமுடியை இறக்கி விடணும். சிவன் மாதிரி தலைமுடிய மேல மேல மலை மாதிரி எப்படியே கோத்தாப்ல கட்ட மாட்டாங்க. அதை கூட செய்யறதுக்கு நேரம் இருந்தா கூட மகாதேவர் அதை செய்ய போறதும் இல்ல. சரிதானே மகாதேவா அப்படின்னு பார்த்து சிவனை பார்த்து கேட்கிறார். கண்டிப்பா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சிவனே சொல்றாரு. நீங்க இதுவரைக்கும் சொன்ன எந்த விஷயமுமே யாகத்துல கடவுள்களை குளிரிட்ட போறது இல்ல, ஒன்னும் பிரயோஜனம் இல்லங்கிற மாதிரி சிவன் சொல்றாரு. எனக்கு தெரியும்
எனக்கு தெரியும் நீங்க மாற போறதும் இல்ல, யாகத்துக்கான இந்த விதிமுறைகளை ஏத்துக்க போறதும் இல்ல. சரி வந்தது வந்துட்டீங்க, நீங்க இந்த யாக குண்டத்துல இருந்து ஒரு 20 அடி தள்ளியே இருங்க. ஏன்னா உங்க தீட்டு யாக குண்டத்துல தீண்டிட கூடாது அப்படின்னு தீண்ட தகாதவர்கள் மாதிரி அன்டச்சபிள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம சிவனை அப்படியே ஒதுக்கி வைக்கிறாரு இந்த தச்சன். இத கேட்ட அந்த சபையே ஆடுது. கொஞ்சம் அப்பால போய் யாகத்தை பாருங்கிறாங்க. சதிக்கு வரும் பாருங்க கோவம். அப்பா அப்படின்னு வாய் எடுக்கிறதுக்குள்ள சிவன் வேண்டாம்னு தடுத்துறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நீங்க கேட்ட மாதிரியே அந்த யாக குண்டத்தை தீண்ட மாட்டேன், பக்கத்துல வர மாட்டேன், தூரமா இருந்து நீங்க பண்றதெல்லாம் நான் பாக்குறேன், நான் வருவேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், அதை நான் நிறைவேற்றணும் இல்லையா, நான் இங்க இருக்கேன், நீங்க உங்களோட வேள்வியை ஆரம்பிங்க, யாகத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிடுற. யாகமும் நடக்க ஆரம்பிக்குது. மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. தேவாதி தேவர்களை நோக்கி மந்திர ஆதாரணைகள் தொடங்குகின்றன. நெய்வேத்தியம் ஏற்றப்படுகிறது. யாவூதி கொடுக்கப்படுகிறது. பார்த்தையா, உன்னை அவமானப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரியே தச்சனோட பார்வை பேசுது. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி தச்சனோட கண்ணுல ஒரு சந்தோஷம் தெரியுது. யாகத்தை நல்லபடியா முடிச்சிட்டு சிவன் கிட்ட பேசுறாப்ல. இப்போ உங்களுக்கு புரியும் யார் யாரு எந்தெந்த இடத்துல எடுக்கணுங்கிறது உங்களுக்கு புரியும். எல்லா விஷயத்திலையும் வைராக்கியத்தை தூக்கி பிடிச்சுக்கிட்டே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாக குண்டத்துல இருந்த அந்த தீ அப்படியே லைட்டா பெருசாகுது. இன்னும் பெருசாகுது. தச்ச என்ன நடக்குதுன்னு யோசிக்கிட்டா திடீர்னு அந்த யாக குண்டத்துல இருந்து ஏகப்பட்ட தேவாதி தேவர்கள் வராங்க. யாகத்துல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த யாவூதிய அவங்க எடுத்துட்டு வந்து யார தீண்ட தகாதவர் அப்படின்னு சொல்லி தூரமா தள்ளி உட்கார வச்சாரோ, யார யாக குண்டத்து பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொன்னாரோ அவரை நோக்கி இப்போ யாக குண்டமே போகுது. அவரை நோக்கி அந்த யாக தீ போகுது. தேவர்கள் எல்லாம் கொண்டு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த யாகத்தோட பலன்ல சிவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்கை சிவனுக்கு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. வந்து அவரோட கால்ல விழுந்து அவரோட பங்கை கொடுக்கறாங்க. அதையும் நம்ம சிவன் மனதார ஏத்துக்கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் பார்த்து தச்சனுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு சண்டையில பெருசா சாதிச்ச மாதிரி அவர் கண்கள்ல சந்தோஷம் தெரிஞ்சது. ஆனா இப்ப எல்லாமே தலையில மாறி போச்சு. தலகுனிறாரு தச்சன். அப்போ அப்படியே பின்னாடி திரும்பி வந்த தேவர்களும் தச்சனை பார்த்து சொல்றாங்க, என்னையா சொல்ற நீ? யாருக்கு யாவூதி கொடுக்கப்படுகிறதோ அவரையே யாககுண்டம் பக்கத்துல வராதீங்கன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்னு தேவர்களே கேட்கிறாங்க. எங்களை போன்ற தேவர்கள் தான் நீங்க கொடுக்கிற அந்த யாகத்துல இருந்து கிடைக்கிற யாவூதிகளை நாங்க ஏற்கிறோம். அப்படி நாங்க ஏற்கிற அந்த யாவூதிகள்ல இருந்து பிரம்மா, சிவன், விஷ்ணு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்கு போக மீதியை தான் தேவர்களாகிய நாங்கள் வச்சுக்கிறோம். நீங்க இது வரைக்கும் 1000 யாகங்களுக்கு மேலேயே செஞ்சிருப்பீங்க. அது அத்தனையிலுமே சிவனுக்குரிய அந்த பங்கை நாங்க இதுவரை கொடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். அப்படி இருக்க அவரையே எப்படி நீங்க தள்ளி வைப்பீங்க அப்படின்னு பாயிண்ட் பிடிக்கிறாங்க. இல்ல இது நடக்கவே கூடாது, ஒரு காலம் இதை நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு தச்சன் குதிக்கிறான். இது சதிங்கிறான். நான் ஈசனுக்கு போகணும்னு சொல்லி இந்த யாவூதிகளை நான் கொடுக்கல. அப்படி இருக்க யாவூதி கொடுக்கிறவங்களோட விருப்பத்துக்கு எதிரா நீங்க ஒரு கடவுளுக்கு போய் யாவூதிகளை கொடுப்பீங்களா? இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு தச்சன் அடம்பிடிக்கிறாரு குழந்தைத்தனமா. ஆனா யாகத்தோட முறையே அதுதானே அப்படின்னு தேவர்கள் சொன்னா இதுதான் முறைனா அந்த யாகத்தையே நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாரு தச்சன். இவருக்கு யாவூதி போகும் அப்படிங்கிற பட்சத்துல நான் இந்த யாக குண்டத்தையே இனி பயன்படுத்த போறதில்லை, என்றென்றைக்கும் இந்த யாக குண்டம் மூடியே இருக்கட்டும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. யாகத்தையே கைவிட போறதா சொல்றாரு. இத கேட்ட சப்தரிசிகள் ஒருத்தவரான பிரகமுனி கூட என்னங்க சொல்றீங்க, இது மிகப்பெரிய அனர்த்தம், இந்த உலகமே தேவர்களோட கிருபையால தான் சுழன்று கொண்டு இருக்கிறது, அப்படி இருக்க அவங்களுக்கான அந்த யாகத்தை செஞ்சு தான் ஆகணும், இதை நிறுத்த கூடாதுங்கிறாரு. யாகம்னு ஒண்ணு இல்லனா தேவ கிருபை எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு. விளைவுகளை பத்தி எனக்கு பயம் இல்ல, இனி நான் யாகம் செய்ய மாட்டேன் அம்புட்டுதாங்கிறாப்ல இவர். இப்படி நான் நடத்துற யாகத்தோட யாவூதி என் விருப்பமே இல்லாத ஒருத்தவருக்கு போய் சேர கூடாதுங்கிறாரு தச்சன். இல்ல எதுக்கு இப்படி கூகிட்டு இருக்கீங்க? ஏன் மேல இருக்கிற அந்த கோவத்துக்காக நீங்க யாகத்தையே வேண்டான்னு கைவிடுறது சரியில்லை. உங்களுக்கு என்ன, யாவூதி எனக்கு கிடைக்க கூடாது அவ்வளவுதானே. இனிமே நீங்க நடத்துற எந்த ஒரு யாகத்திலையும் கிடைக்கக்கூடிய அந்த யாவூதியில எனக்கான அந்த பங்கு இனி எனக்கு தேவையில்லை. நான் இங்க வந்தது தவ வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் ஒரு சேர நடத்த முடியும்ங்கறத உங்ககிட்ட ப்ரூஃப் பண்றதுக்காக தான் வந்தேன். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இனி நீங்க உங்க யாகத்தை நல்லபடியா நடத்துங்க. இனி இந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய எனக்கான அந்த யாவூதிகளை நான் ஏற்க மாட்டேன், போதுமா, சந்தோஷமா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு எல்லா பேரும் அதிர்ச்சியில மூழ்க அப்படியே இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறோம். பேலன்ஸ நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ. 20 நிமிஷம் அப்படின்னா எல்லா எபிசோட்லயும் டைரக்டா அந்த 20 நிமிஷத்தை கிராஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. சில சமயத்துல எபிசோடு வந்து 18 நிமிஷத்துல முடியலாம், சில சமயம் எபிசோடு 23 நிமிஷத்துலயும் முடியலாம். சோ கொஞ்சம் முன்ன பண்ணதா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல எபிசோடு, ஒரு நல்ல திருப்புமுனை வரும்போது அந்த இடத்துல முடிச்சாதான் அடுத்த நாள் பார்க்கணுங்கிற அந்த வேட்கை உங்ககிட்ட இருக்கும். பார்க்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்போட நீங்க 2-3 தடவை நம்ம சேனலை ரெஃப்ரெஷ் பண்ணி பாப்பீங்க. அதுதான் சிக்னல், அதுதான் யூடியூப் அல்காரிதத்துக்கு எடுத்து சொல்லும் பெரும்பான்மையான மக்கள் இந்த வீடியோவை விரும்புறாங்க, எதிர்பார்க்காங்க அப்படின்னு. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம வீடியோவும் நல்லபடியா வியூஸ் எல்லாம் கூடி நல்லா போய்கிட்டு இருக்கு. திருப்பு முனைகளை ட்விஸ்ட முந்தின எபிசோட்லயே நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா அடுத்த எபிசோடுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டீங்க. அப்படி காத்திருப்பு இல்லைன்னா வியூஸ் குறைஞ்சிரும், யூடியூபும் நம்ம வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்றத குறைச்சுக்கிட்டே வந்துரும். அதனாலதான் கொஞ்சம் முக்கியமான இடத்துல எல்லாம் நான் ஒரு கட்டிங்க போட்டு தப்பு தப்பா வருது. முக்கியமான இடத்தெல்லாம் அப்படியே நான் கட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். சோ அந்த வகையில மீதி கதையை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.